பாண்டியன் ஸ்டோர் நியூ மீனா வந்து செந்தில் கிட்ட எனக்கு ரொம்பவே ஒர்க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த வீடு வேறு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மெயின்ன்றாங்க. நம்ம என்ன தனியாக போக போகிறோம், சப்போஸ் நம்ம தனியாக கூட போக வேண்டியதாக இருந்தால் நம்ம அங்கே போய்க்கலாம். அதனால் வந்து அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் அப்படின்னுவாங்க. நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்குன்னே தெரியலடா அப்படின்ட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மீனா. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனுக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது, வீட்டில் இவ்வளோதான் பணம் இருக்குன்ற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாமா நீங்கள் எங்களுக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தீங்க இல்லையா, அது இன்னும் எங்ககிட்ட அப்படியே தான் இருக்கு மாமா, வேணும்னா நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்றாங்க. இல்லைப்பா, அது உங்களுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், முதல்ல வாங்கின இடத்துல அதை கொடுத்து முதல்ல அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுடுங்கப்பான்றாங்க. அதை விட்டுட்டு கட்டாதே இருக்காதுங்க, முதல்ல அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கட்டுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரூம்குள்ளே வந்தது செந்தில் கோவப்பட்டு, மீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் கேட்குறாருன்றதுக்காக அவர் கொடுத்த பணத்தை அவருக்கே கொடுக்க பார்க்குற, அதில் தப்பு ஒன்றும் இல்லைடான்றாங்க. என்ன தப்பு இல்லை மீனா, நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்க மீனான்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காது சரியா, அந்த ஆளுக்காக நீ எல்லாமே செஞ்சிருவியா அப்படின்ட்டுலாம் மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. நான் எதுவும் பண்ணலேன்றாங்க. இங்கே பார், தனியாக போகிறதுனா போ, நான் வரமாட்டேன்னு சண்டை போட்டு போகிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.